வாழ்வாய் மாற்றினீரே, அதற்கு நன்றி, உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன். சேர்த்து பாடுவோம். நீங்க போன்ல இருந்தா நீங்க பாத்துக்கோங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் மாநிலங்கள்
என்னால நிற்க முடியுன்றவங்க ஒரு சில நிமிஷங்கள் நாம எழுந்து நிற்கலாம். ஒரு 5 இருந்து 10 நிமிடம் பாசிக்கிட்ட கொடுக்க போற. எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீ சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாடி பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாடி பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. அண்டை கொண்டு விட்டார் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கே ஆராதனை, ஆண்டவரே உமக்கே ஆராதனை, ஆண்டவரே. ஹல்லேலூயா.
உம்மை உயர்த்துகிறோம். நீர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் அவர் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாழ்மை உள்ளவனாகிய நம்மை தேவன் நோக்கி பார்த்திருக்கிறாரே. ஒரு புதிய வருஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. கரங்களை தள்ளி அவருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, hallelujah. கண்ணுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கை விடாதிருப்பார். கண்ணுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகளோடு ஆசிரியரை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். அதை எண்ணிப்பார், அதை எண்ணிப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல நீ வைக்கிற எல்லா வேண்டுதல்களையும் ஹல்லேலூயா இப்பொழுது அவர் தந்தருளும்படியாக நம் மத்தியிலே அவர் கடந்து கொண்டிருக்கிறார். அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் வெற்றி சிறந்தவர். ஹல்லேலூயா, இந்த ஆண்டை வெற்றியின் ஆண்டாய் ஹல்லேலூயா கர்த்தர் மாற்றி ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்கு தேவன் சிறக்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அவரை துதிப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தினாலே ஹல்லேலூயா நம்மை ஆசீர்வதித்து, நம்மை தேற்றி, நம்மை பலப்படுத்தி இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடந்தபடியாக கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நீங்கள் கரங்களை வைத்து அப்பாவுடைய கரத்தை பிடித்து நடத்தபடியாக இந்த வருடம் முழுவதும் நடத்தபடியாக கர்த்தருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து நாம் செய்தோம். அவையானவரை உங்களுடைய வலது கரத்தை பிடித்து நான் நடத்துவேன் சொல்ல கர்த்தர். என்னுடைய வலது கரத்தை பிடித்து நீ நடத்துவீராக. இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்துவீராக. எல்லா தீமை நாமைக்கு விலைக்கு காத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன திரு வயது என்னை கொடுத்து விட்டார். சின்ன திரு வயது என்னை கொடுத்து விட்டார்.
எங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் முதல் தேதியில் ஐயா இந்த சமூகத்தில் அனைவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரை நாங்கள் ஒன்று கூடி போய் துதிக்கிறோம், செல்லுகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை அதிகாலை வேளையில ஆவியானவரை எங்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக, ஆவியானவரை எங்களை நினைத்திருக்கும்படியாக நாங்கள் செல்லுகிறோம் ஐயா. கர்த்தர் நினைத்திருக்காது, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் சொன்ன வாக்கின் பிரகாரம் கர்த்தர் இந்த ஆண்டு முழுக்க விட கர்த்தாவே ஆண்டின் நன்மையினால முடிசூட்டு சொன்னதே. இந்த ஆண்டு முழுக்க கர்த்தர் எங்களை நன்மையினால முடிசூட்டி ஆண்டவரே இந்த திருப்தியா சம்பூர்ணமா ஆவியானவர் நடத்த முடியாத செல்லுகிறையா. நான் உன்னை விட்டு விலகுவது முன்னை உன்னை கைவிட சொன்ன வார்த்தை பிரகாரம் உலகத்தை முறைப்படுத்தப்பட்ட சாலை நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பது சொன்ன தேவன் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் இந்த ஆண்டு முழுக்க கர்த்தர் அரிய பெரிய காரியங்களை செய்வீராக, நன்மையான காரியங்களை தேவன் செய்வீராக, அற்புதமான காரியங்களை செய்வீராக, ஆச்சரியமான காரியங்களை செய்ய முடியாது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே, விசேஷமாக இப்போது வார்த்தையை சுமந்து வருகிற அருமையான எங்கள் தேவதாசருக்காக நாங்கள் செல்கிறோம். தேவதாசரை மறைத்து ஆவியானவருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே இந்த காலை வேளையில நீங்க என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீர்களப்பா, இந்த சித்தத்துக்கு விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த காலை வேளை உங்களுடைய குரலை கேட்க, உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில ஆவியானவர் பேசுவோம். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள், அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் இந்த காலை வேளையில நீங்க பேசும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை நாங்கள் உருவாக்கி உனக்காக கனி கொடுத்து ஆவிக்குரிய ஜீவித்துல வளர்ந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாது. ஊழியக்கார புதிய புதிய கிருபையினால நிரப்புகிறாக, வல்லமையால் நிரப்புகிறாக, அபிஷேகத்தினால நிரப்புகிறாக, அப்பின் சொன்னியா எடுத்து பயன்படுத்துகிறாக, 1000 லட்சத்துக்கு கோடிக்கு எடுத்து பயன்படுத்துவீராக, மகிமைப்படுவதாக, சித்தம் விளங்குவதாக. ஆண்டவரே இந்த கால வேளையில விசேஷமா எடுத்து பயன்படுத்துங்க. எங்க ஊழியர்களை ஆசீர்வதிங்க, எங்க சபைகளை ஆசீர்வதிங்க, எங்க ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எங்க சபை விசுவாசி குடும்பங்களை பேர் பேரா தனித்தனியா குடும்பமா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது செய்யுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்திலும் அது வீணாத்த ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தை பிரகாரம் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, மண்மனந்த ஆசீர்வதித்து திருப்தியா நடத்துங்க. எல்லாமே உங்களுடைய அன்பின் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மகாராஜா நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நடத்தினாமே. இப்பொழுது எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இந்த சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். சத்தத்திலே ஆண்டவரே பெண்மான்களை ஈடுபடி செய்யும் சத்தம், நாங்கள் சுவராந்திரத்தை அதிரப்படும் சத்தம், பெண்மான்களை ஈடுபடி செய்யும் சத்தம். இந்த சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உத்தரவிட்டார். இதே காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சகரும் மீட்பருமாகிய
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். புதிய ஆண்டிலே ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தை என்பது அவர் தேவன் நமக்கு அருளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, வார்த்தைக்குள்ளே வச்சிருக்காரு. அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிற நேரத்தில் அந்த வார்த்தை ஆசீர்வாதமாக நமக்கு மாறுகிறது. இந்த வருஷத்தினுடைய வாக்குதான் அதே கொடுத்த காரியம். இது 3 மாதத்துக்கு முன்பாக எனக்கு கொடுத்தார். ஆனால் தான் கேலண்டர் போட முடியும் சொல்லுங்க. இன்னைக்கு நேரத்தில் 3 மாதம் முன்னாடி கொடுத்தார். இந்த வருஷத்துல எல்லாம் கொடுக்கணும், என்ன செய்தி கொடுக்கணும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஏசையா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. எங்கே உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், இந்த வார்த்தையை பார்க்கக்கூடிய நேரத்தில் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், இந்த இருக்கிற என்ற அந்த இது அண்டர்லைன் பண்ண. அண்டர்லைன்னா என்ன கேட்டீங்கன்னா, இது இங்கிலீஷ்ல 3 விதமான டென்ஸ் இருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். அல்லேலூயா. இந்த 3 டென்ஸ் இருக்கு. இதுல இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இதுல இங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் இப்ப இருக்கார். கர்த்தர் உனக்கு தேவனாய் இப்ப இருக்கார். இந்த வருஷம் முழுவதும் நடத்தி வந்தது மட்டுமல்ல, இப்போ உனக்கு கர்த்தரா இருக்குது யாரு? தேவன். சொல்லாமா, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை என்ன பண்றாரு? அட்ரஸ் பண்றாரு. நான் யார் என்பதை சொல்றாரு. உனக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இங்க காட்டுறாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் உன்னோடும் என்னோடும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் ஆதாமை உண்டாக்கின தேவன் ஏதேன் தோட்டத்திலே குளிர்ச்சியான நேரத்திலே ஆண்டவர் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவிக் கொண்டு தோட்டத்திலே உலாவக்கூடிய ஒரு காரியம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம் சொல்லாமா? தான் உண்டாக்கின மனுஷனோடு தேவன் உலாவ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆதாமோடு ஏவாளும் போகக்கூடிய நேரத்தில் எப்படி போயிருப்பா நினைக்கிறேன் நீங்க? 2 பேரும் போறாங்க. இன்னொருத்தர் ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. அவர் 2 பேரும் கூட போறாரு. எப்படிதான் போயிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஆதாம் ஒரு கையில, ஏவாள் ஒரு கையில பிடிச்சிட்டு ஜாலியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. இல்ல சொல்லுங்கள, சொல்ல மாட்டேங்கல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னார்? தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பக்கத்தில் கைக்கு சொல்லுங்க, இயேசு என்னோட இருக்கார். இயேசு என்னோட இருக்கார். இந்த வருஷம் முழுவதும் உன்னோட இருக்க போறேன். அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் உன்னோட இருந்து உன்னை நடத்த போறேன். அல்லேலூயா. அவன் எப்படி இருக்கிறார்? தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான். அதே கர்த்தர் சொல்லணும். தேவன் சொன்ன போது இல்ல, தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான். கர்த்தராகிய என்ன அர்த்தம்? சிருஷ்டி கர்த்தர். கர்த்தர் என்ன அர்த்தம்? சிருஷ்டி கர்த்தர். சிருஷ்டிப்பு யாரு செய்தி? கிருஷ்ணன் சிருஷ்டிப்பு தேவன் தான். வெளில சொல்லுங்கள, ஆதியிலே தேவன் சர்வ உலகத்தில் சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உலகத்தை சிருஷ்டிக்கப்பட்ட அந்த கர்த்தர் தான் சொல்றாரு. இன்னைக்கு அந்த கர்த்தர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து. அல்லேலூயா. இப்ப வலது கையை பிடிச்சா இருக்கு. ஆமென்.
அல்ல சொல்ல மாட்டேன். இதுல 1:20 ஆண்டவர் பண்றாரு. இப்போ உங்க கையை பிடிச்சாரு. அவன் சொல்லாமா 1:20 ஆண்டவர் கையை பிடிச்சாரு. இந்த நாள் முதற்கொண்டு இந்த நிமிஷம் முதற்கொண்டு இந்த வருஷம் முடிய உன் கையை கைவிடவே மாட்டார். உங்களை கைவிடவே மாட்டார். அப்படி உங்களை கரத்தை பிடிச்சுக்க. என்ன கையை பிடிச்சிருக்காரு? உங்களுடைய வலது கரத்தை பிடிச்சிருக்காரு. பிடிக்கிறது கூட எப்படி பிடிச்சிருப்பாரு? வலது காலத்தை பிடிச்சிருக்காரு. அல்ல சொல்லுங்க. அந்த வலது காலம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உலகத்துல சில காரியங்கள் இருக்கிறது. அதனால இப்பொழுது இங்கே சொல்வதற்கு நேரம் இல்லாததுனால சுருக்கமா சொல்லிடுறேன். அல்ல சொல்லுங்கள. வலது காலத்துக்கு ஆங்கிலத்தில் தான் சொல்லுவாங்க ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட் நம்ம சொல்லாமா RIGHT ரைட் நம்ம சொல்லாமா. அப்போ அந்த ரைட் என்று சொல்லக்கூடிய அந்த ரைட் அப்படின்னா என்ன? ஆண்டவர் வந்து நம்மள திக் பண்றாரு. எதுக்கு திக் பண்றாரு? வலது கரத்தை புடிச்சாரு. வலது கரை எதுக்கு? இது கர்த்தர் உன்னை அக்செப்ட் பண்ணான்னு அர்த்தம். அதுல சொல்லுங்களேன். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உன்னை அக்செப்ட் பண்ணி உன் வலது கரத்தை புடிச்சாரு. அக்செப்ட் பண்ணாத கை ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் கை லெஃப்ட் சொல்லுங்க. என்ன கை? லெஃப்ட் கை சொல்லுங்களா? சொல்ல மாட்டோம்ல. லெஃப்ட் கை. அல்லேலூயா. ஆங்கிலத்துல லெஃப்ட் சொல்லுவாங்க. ஆமே லெஃப்ட் சொன்னா விட்டுறது, கை விட்டுறது. ஆமே ஐ லெஃப்ட் மை ஸ்பெக்ஸ் தேர் அப்படின்னு சொல்லுவான். சொல்லாமா அப்படின்னா நான் விட்டுட்டு வந்தேன். அவர் அப்படின்னா எங்களுக்கு கை விட்டு வந்தேன். அப்போ ஆண்டவர் லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொன்னாரு? கைவிடப்பட்டவர்கள் இல்லைன்னா சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய 25ஆம் அதிகாரத்தில் சொன்னார். அல்ல சொல்லாமா நம்ம அங்கே போவோம். அதெல்லாம் போனா லேட் ஆகிடும். அல்ல சொல்லுங்களேன். அப்ப இங்க நான் சொல்றேன், கர்த்தராகிய தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாது. அல்லேலூயா. இந்த பயப்படாது என்ற வார்த்தை முதல் எங்க உண்டாரு தெரியுமா? அங்கதான். யாரு இருக்காரு? முன்னாடி சொன்ன முதல்ல உண்டாக்கினார் ஆதாம் ஏவல். ஏதேன் தோட்டத்துக்கு உண்டாச்சு. அது சொல்லாம பயம் எங்க உண்டாச்சு? ஏதேன் தோட்டத்துக்குள்ள உண்டாச்சு. அவன் ஆட்டுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவன் நான் பாவியா இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன்? விருட்சத்துக்கு மத்தியில ஒழிச்சுக்கிட்டான். என்ன சொல்லுவாங்க? அவன் நான் பாவியா இருந்தாலும் ஒழித்து கொண்டேன்னு சொல்றான். அவன் அப்ப அப்படின்னா அர்த்தம் பயம் வந்துருது. பயந்து ஒழித்து கொண்டேன் என்று சொல்றான். அல்ல சொல்லுங்க. பயந்து ஒழித்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில பயப்பட வேண்டிய காரணம் எப்போ வளர்ந்துருக்குங்களா? நமக்குள்ள பாவம் இருந்தாலும் பயம் வரும். தவறுக்காக எதோ செய்தோம்னு சொன்னாங்க பயம் வரும். அப்போ பயத்தை உண்டாக்குவது சாத்தானுடைய ஒரு ஆயுதம். அப்படின்னு சொல்லாமா பயத்தை உண்டாக்குது சாத்தானுடைய ஆயுதம். அது சாத்தானுடைய ஆயுதத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. இல்ல சொல்லாமா. அப்போ கர்த்தராகிய நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அவர் என்னை யார் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இல்ல சொல்லாமா. அது சொல்றாரு, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் என்று சொல்லி தன்னை வந்து என்ன பண்றாரு? அறிமுகப்படுத்துறாரு. அப்போ நான் சிருஷ்டிகர்த்தனாய் இருக்கக்கூடிய நான் உன்னையும் படைத்தது நான் தான், உன்னையும் உண்டாக்குறது நான் தான். அதே சொல்லாம ஆகினால அந்த சிருஷ்டிகர்த்தனாய் உன்னை உண்டாக்குற கர்த்தனாய் இருக்கக்கூடிய நான் உன் கை வலது கையை பிடித்து நடத்துறேன். என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை பயப்படாது. நீ வந்து உட்கார்ந்து சில பேர் நினைச்சிருக்கலாம் இந்த வருஷம் போற தெரியல, வருஷம் என்ன ஆகும் போதுன்னு தெரியல, எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி நடத்த போறான்னு தெரியல. பயப்படவே பயப்படாது. ஆமே அல்லேலூயா. இங்கே இன்னொரு காரியத்தை சொல்றாரு. ஏதேன் தோட்டத்துல உண்டான பயத்தை இயேசு பிறந்த உடனே ஆண்டு சொல்றாரு பயப்படாதுன்னு. அது சொல்லாமா இயேசு பிறந்த உடனே சொல்றாரு. வாசிங்க லூக்கா சுவிசேஷம்
2:10 தேவதூதர் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். பயப்படாதீர்கள். பாத்தீங்களா, குழந்தை பிறந்து குழந்தை பார்க்கறதுக்கு அங்க தேவதூதர் நிற்கிறான். இடையர்கள் மத்தியில, ஆட்டு இடையர்கள் மத்தியில அங்க நிற்கக்கூடிய நேரத்துல அங்க தூதர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. அதை பார்த்து பயப்படுறாங்க. யாரு? இடையர்கள், ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள். அவர்கள் மேய்ப்பர்கள் பயப்படுவதனால அங்கே ஆண்டவர் சொல்ல வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, பயப்படாதீர்கள். இதெல்லாம் சொல்லாமா? எங்க பயம் உண்டானது? எங்க பயம் உண்டானது? ஏதேன் தோட்டத்துல பயம் உண்டானது. பயத்தை இங்க முடிக்கிற காரியம் எங்க? இயேசு பிறந்த உடனே பயத்தை நீக்கிட்டார். இதெல்லாம் சொல்லுங்களேன். இயேசு பிறந்த உடனே பயப்படாதீர்கள் சொல்லி என்ன சொல்றாரு? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். பயந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனத்துக்கும் என்ன சொல்றாரு? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். இவ்வளவு நேரம் பயந்து இருந்த இதுவே ஒரு என்ன இருப்பது? சந்தோஷம். சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்கல. இதே வாரம் கிறிஸ்துமஸ்ல என்ன பண்ணோம்? கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். அதில் சொல்லுங்களேன். பிறந்த நாளை கொண்டாடு. ஆகவே அந்த பிறந்த நாளை கொண்டாடு எதற்காக சொன்னார்? என்ன சொல்றாரு? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சொல்லுகிறேன். நம்ம சொல்லாமா? என்ன நற்செய்தி? வாசிங்க. கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஒன்று பயத்தை நீக்கிவிட்டார், இரண்டாவது ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஆமே சொல்லாமா? என்ன? நான் பிறந்துட்டேன், இனி பயப்படாது. அதை சொல்லுங்களேன். அப்பா சொல்றாரு, அப்போ பிறந்த உடனே சொல்றாரு, நான் பிறந்துட்டேன், உனக்காக நான் பிறந்திருக்கேன், இனி பயப்படாது. என்ன சொல்லுங்களேன். இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக நான் பிறந்திருக்கேன், உன் வலது கையை பிடித்து நான் நடத்துவேன், உன்னை கரம் பிடித்து வழிநடத்துவேன், உன்னை உண்டாக்கின கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் சொல்றேன், பயப்படாது. அல்லேலூயா. பயப்படாதே என்று சொல்றாரு. என்ன சொல்லாமா? அவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர். என்ன சொல்லாமா? இந்த வருஷம் முடிய உன்னை கர்த்தர் நடத்துவார். வருஷம் முடிய கர்த்தர் உன்னை நடத்துவார். ஒரு நாள் கூட உன்னை கைவிட மாட்டார், ஒரு செகண்ட் கூட கைவிட மாட்டார். ஏன்னா பிடிச்சது யாரு? உன்னை உண்டாக்கின கர்த்தர். அவர் கைவிடவே மாட்டார். பெற்ற தாய் தந்தைகள் நம்மை கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் கைவிடலாம், ஆனால் உன்னை உண்டாக்கின தேவன் ஒருபோது கைவிட மாட்டார். இவ்வளவுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லக்கூடிய காரியம் என்று பயப்படாத. அல்லேலூயா. கவலையே வேணாம். சொல்லிட்டு வருஷம் போற கவலையே வேணாம், வருஷம் போற கவலை அப்படின்ட்டு எதை குறித்து கவலைப்படாது. அவன் எதை குறித்து கவலைப்படாது சார். உன் கணவனை குறித்து கவலை வேண்டாம், உன் மனைவி குறித்து கவலை வேண்டாம், பிள்ளைகளை குறித்து கவலை வேண்டாம், பிசினஸ் குறித்து கவலை வேண்டாம், குடும்பத்தை குறித்து கவலை வேண்டாம், உன் தேவைகளை குறித்து கவலை வேண்டாம், எதிர்காலத்தை குறித்து கவலை வேண்டாம், வருங்காலத்தை குறித்து கவலை வேண்டாம். அவன் எல்லாத்துக்கும் கவலை இல்லாமல் கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் உன்னை நடத்த போகிறார். வருஷம் முழுவதும் அவர் உன்னை நடத்துவார், உன்னை மேலாக வைப்பார், உன் பிசினஸை ஆசீர்வதிப்பார், உன் தொழிலை ஆசீர்வதிப்பார். நீ செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் அவர் முன்னிருந்து நடத்துவார். ஏன்னா அவருக்கு பிடிச்சது யாரு? கர்த்தர். அவர் உன்னுடைய வலது கரத்தை பிடிச்சிருக்காரு. அவருடைய வலது கரத்தினால உன்னுடைய வலது கரத்தை பிடிச்சிருக்காரு. இந்த வலது கரத்தினால பிடிச்ச ஆண்டவர் நீ புருஷா சொல்லிட்டாருல, இன்னைக்கு இந்த வலது கரத்தினால நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் சக்சஸ் உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, தோல்வியே கிடையாது. சொல்ல மாட்டாங்க. இதை எழுதி வச்சுங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, முடிஞ்சா நோட் பண்ணி வச்சுங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உனக்கு தோல்வி என்பதே இருக்காது. வேலை ஸ்தலத்துல தோல்வி இருக்காது, எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கு தோல்வி இருக்காது. வேலை சொல்லுங்களேன். உன்னை பார்த்தவங்க பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? உன் கரம் பிடித்தவர் யாரு? உன்னை உண்டாக்கின கர்த்தர். வேலை சொல்லுங்களேன். உன்னை காணக்கூடியவர்கள் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட வல்லமையான தேவன்
உன்னோட இருக்கிறார். அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லல எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவன் சொல்லாமா இப்ப சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவன் சொல்லாமா பிள்ளைகளுக்கு கவலை இருந்தா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கணவர்களுக்கு கவலை இருந்தா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மனைவிகளுக்கு கவலை இருந்தா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வேற சொல்லுங்க சொல்ல மாட்டேங்கல. இப்படிப்பட்ட வார்த்தை உள்ளத்திலிருந்து வரணும். ஏன்னா நம்ம பிடிச்சிருக்கு யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன், சிருஷ்டி கர்த்தர். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. நாம சொல்லாம நாளே தினத்தை குறித்து கவலைப்படாது. அவன் விடிஞ்சு போச்சு, போதை விடிஞ்சு போச்சு, நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, எங்க அங்க போறதுன்னு தெரியலையே, இவ்வளவு நேரம் எப்போ முடிப்பான்னு தெரியல, எப்போ இது பண்ணுவான்னு தெரியல, காலையில கோழி எல்லாம் வருது சீக்கிரம் காலையில போகணும், முடிஞ்சா போகும்போதே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க சில பேர். அதே சொல்லல இரவு முழுவதும் தாழ்ந்திருப்பாங்க. அதே சொல்லல இன்னைக்கு மட்டும் இரவு முழுவதும் தாழ்ந்திருப்பான். அதே சொல்லல உனக்காகவே பயப்படாது. அலையில சொல்லல அலையிலையா போகும்போது வாங்கிட்டு போறான். அலையில சொல்லல அலையில சொல்லல அப்படின்னா அப்படிதான் போகும்போது வாங்கிட்டு போனாங்கல்ல சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அலையிலையா இன்னைக்கு போயிட்டு கரையில வாங்கறது, வீட்டுல போயிட்டு உபவாசம் இருந்தோம். சரிங்களா சரிங்களா? ஒரு நாள் உபவாசம் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் இல்லை எனக்காது. சரிங்களா சரிங்களா தம்பிங்களா? உபவாசம் சரிங்களா? எனக்காது சபைக்காது, நம்முடைய சகோதர சகோதரர்களுக்காது நீங்க உபவாசம் ஜோம் பண்ணி பாருங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். முதலாம் தேதியில உபவாசத்தை ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டு. அது சொல்லாமா உபவாசம் சொல்லி வேலைக்கு போயிடக்கூடாது, எல்லா வேலையும் செய்திருக்க கூடாது. அலைய சொல்லுங்கள வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்து கொஞ்ச நேரம் அடைக்கால போட்டுக்கிட்டு தனியா உட்காந்துட்டு ஜோம் பண்ணுங்க. கத்த பெரிய காரணம் செய்வார். அலைய சொல்லாம அல்லேலூயா. இந்த நாளிலே பிரசங்கி சொல்றாரு 4:9 வாசிக்கிறேன். பிரசங்கி 4:9 வாசிக்கிறேன். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலவு, அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இங்கே என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாத நான் உனக்கு சொல்லுங்க, பயப்படாத நான் உனக்கு துணை இருக்கிறேன். சொல்லுங்க போதுனா, நான் உனக்கு துணை இருக்கிறேன். அப்போ இங்க என்ன சொல்றாருங்க? 4:9 ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. ரெண்டாவது ஒருவன் விழுந்தால் அவன் உடனே அவனை தூக்கிவிடுவான். ஒண்டியா இருந்து விழுந்தவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேரும் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாகும் எப்படி? மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரினோர் சீக்கிரமாய் ஆறாது. சீக்கிரமாய் சொல்லணும்னா 30 யார் தெரியுமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும். சொல்லாமா 30 அதுதான் 30 அறாது சொல்லுங்க. அதனால ஆண்டவர் எப்பொழுதும் திரியேக தேவனாக இருக்கிற தேவன் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன்னை நடத்த வல்லவனாக இருக்கிறான். சொல்லாமா சொல்லாமா முதல்ல ஆதாமுக்கு துணையை உண்டாக்கினார். ஆதாமுக்கு துணையை உண்டாக்கினார். அந்த துணையால தான் பிரச்சனையே வந்தது. அந்த துணையால தான் பிரச்சனையே வந்தது. அவன் மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி துணையை ஏற்படுத்தினார். சொல்லாமா துணையை ஏற்படுத்தின தேவன் அந்த துணையால தான் பிரச்சனையே வந்தது. சொல்லாமா ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் வேதத்தின் நுட்பங்களுக்கான இடத்துல பயப்படாதே 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 சொல்லிருக்காரு. ஆனா பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் கூட இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? நீ எப்பவுமே இனிமேல் பயப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கரத்தை பிடிச்சார். இந்த நாளில் உன்னோட கரத்தை பிடிச்ச காரணம் இனிமேல் பயப்படாது.
அதில் சொல்ல மாட்டேன், அதில் சொல்ல மாட்டேன், அதில் சொல்ல மாட்டேன். ஏஜில் இருக்கு, ஏஜி நாங்கள் அப்பா கை வச்சுக்கல, கை கொண்டு போறேன். இந்த பொண்ணு இதெல்லாம் பயப்படுமா? கீழே தட்டி விட்டு என்ன பண்ணுவாங்க அப்பா? என்ன பண்ணுவாருங்க? கீழே விட்டுருவாரா? கீழே விட்டுருவாங்க, விடமாட்டேன், செஞ்சு விடமாட்டேன். என்ன சொல்லுங்களேன், நாம சொல்லாமா? ஏஜில அப்பா கையை பிடிச்சி போன பயப்படுவாரு, பயப்பட மாட்டல, அவன் பயப்பட மாட்டான். இப்போ எல்லாரும் பயப்பட மாட்டான், நிறைய போனது பயப்பட நிறைய சொல்லுங்க. அதனால அந்த தைரியம் நமக்குள்ள இருக்குது. என்ன தைரியம்? என் அப்பா என்னோட இருக்காரு, என்னை நடத்தக்கூடிய அப்பா என்னோட இருக்காரு, என்னை கரப்படுத்த அப்பா என்னோட இருக்காரு, ஏன் நான் பயப்பட மாட்டேன். நிறைய சொல்லுங்க. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில பயம் என்பது நம்ம எப்ப புறப்பத்தில் நம்ம சொன்னோம், அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை சகிக்கும். நம்ம சொல்லாமா? நாம பூரண அன்பு பயத்தை புறப்பேற்றோம். பூரண அன்பு இருக்கணும். அன்பு, பூரண அன்பு, கர்த்தர் மேல பூரண அன்பு இருந்ததுன்னா அவனுக்கு பயமே இருக்காது. நாம சொல்லாமா? இந்த பூரண அன்பு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் மேலே வைக்கக்கூடிய விசுவாசம், விசுவாசத்தோடு கூடிய அன்பு. அதில் சொல்லாமா? அது மட்டுமல்ல, தேவன் மேல இருக்கக்கூடிய பயம். இது பயமும் இந்த அன்பும் சேர்ந்ததுதான் பக்தி. பயமும் அன்பும் சேர்ந்ததுதான் பக்தி. அவன் சொல்லாமா? இந்த அன்பு பயம் சேர்ந்ததுன்னா உனக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாகும். அன்பு பக்தி விருத்தியை, அன்போ பக்தி விருத்தியை சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். சொல்லுங்களேன். அதனால அன்பு உனக்குள்ள இருக்குமானால் அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்த மட்டுமல்ல, முதல்ல தேவன் மேல அன்பு செலுத்துங்க. உன்னை கரப்பிடித்த தேவன் மீது அன்பு செலுத்துங்க. ஒவ்வொரு நாளும் கரப்பிடித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கரங்களை வீழ்த்து வரல சொல்லாமா? சொல்ல மாட்டேங்க. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோட பேசக்கூடிய காரியம் இந்த வருஷம் முழுவதும் உன்னை கரப்பிடித்து வழிநடத்துவேன் சொல்லுவேன். அது மட்டுமல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்படி சொல்லாமா? அந்த துணை தான் முக்கியம். முதல்ல ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை உண்டாக்கினார், மனைவி கொடுத்தார். மனைவினால அந்த மனுஷனுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. இதுல சொல்லுங்கள. இப்ப என்ன பண்றாரு அவரு? இப்படி நான் உண்டாக்கின மனுஷனால ஒண்ணுமே இல்லை, அவன் மனுஷனால பிரயோஜனம் இல்லை, மனுஷியால அந்த மனுஷனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால அந்த மனுஷன் இப்ப நம்ப போறதில்ல. யார் நம்ப போறீங்க? நானே கீழே போறேன். அதே சொல்லல, நானே கீழே போயிட்டு அவனோட நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒவ்வொருடைய கரத்தை பிடிச்சிருக்கான் ஆண்டவர். அதில் சொல்லாமா? அதில் சொல்லாமா? முன்னா ஏதே தோட்டத்துல உண்டாக்கின துணை அது சரியா இல்லாதனால ஏசு என்ன பண்ண, நானே உனக்கு துணையா வரப்பா. அதில் சொல்லுங்க, நானே உனக்கு துணையா வரேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னை கரத்தை பிடித்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன்னை கரம் பிடித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இப்ப எழுதுவாங்க ஏசாயா 40:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். அந்த வசனத்தை பார்க்கக்கூடிய நேரத்தை ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த என்ன சொல்றாரு பாருங்க. அது 3 வசனத்தை வாசிங்க. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன்னோட ஏற்கனவே உன்னோட யுத்தம் பண்ணிருப்பாங்க, உனக்கு விரோதமா எழுப்பியிருப்பாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவனை கரம் பிடித்ததுனால அவர்லாம் எப்படி ஆயிடுவாங்க? உன்னோட போராடுறவர்களை தேடி காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன்னோட யுத்தம் பண்ணவங்க பின்னாயிடுவாங்க, எல்லாமும் போயிடுவாங்க. இல்பொருள் இல்லாம போயிடுவாங்க. அவன் சொல்லாம இல்லாமல் போயிடுவாங்க. அவன் தேடினா கூட கிடைக்காது. அதெல்லாம் சொல்லமா? ஆண்டவர் முன்னாடி சொன்னாங்க, இந்த கண்ணை எகிர்த்தனை சொல்லுங்க, இந்த கண்ணை எகிர்த்தனை இது காண மாட்டேன், இது தேடி காண மாட்டேன். எகிர்த்தனை தேடி போனாலுமே உன்னால பார்க்க முடியும். ஆமே சொல்லாமா? அதே மாதிரிதான் ஆண்டு செய்தாரே இல்லையா? ஆமே. அப்போ ஆண்டவர் சத்துருக்களை நிர்மூலமாக்கும்படியாக கர்த்தர் கரத்தை பிடித்திருக்கிறார். அதில் சொல்லாமா? அவனுக்கு வரக்கூடிய எதிராளிகளை
உனக்கு வரக்கூடிய முன்பாக வரக்கூடிய சத்துருக்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கும்படியாக இந்த கரத்தை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தினை இனி காண்பதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? இனி காண்பதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதுமே கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். கர்த்தருக்காக வாழ வேண்டும். கர்த்தரோடு வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தரோடு வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை. கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை. நம்ம சொல்லலாமா? கர்த்தர் உன்னோட இருக்கணும், நீ கர்த்தரோட இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உன்னோட இருக்கணும், நீ கர்த்தரோட இருக்கணும். அந்த வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமே. கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவன். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை உடையவன் சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு கலந்து பிடிச்சார். அவன் சொல்லாமா? அப்ப இனிமே என்ன சொல்றாரு? நான் உன்னோட இருக்க சொல்றேன். அவன் சொல்றேன் சொல்ல மாட்டேங்க. அதில் சொல்ல மாட்டேங்க. இப்ப இனிமே நீங்க கிறிஸ்துவ தானே? இனிமே கிறிஸ்துவ தானே? டவுட் என்ன இருக்கா? டவுட் என்ன இருக்கா? இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய எய்ம் என்ன இருக்கணும்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பிரச்சனை வருதா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கலங்காத, தெரியாது, நான் தேவன். அவன் சொல்லாமா? கலங்காத, தெரியாது, நான் ஒரு தேவன் என்று சொல்லுகிறார். அதனால கலங்காது. பிரச்சனை வருதா? கலங்க. ப்ராப்ளம் வருதா? கலங்காது. குடும்பத்தில் சூழ்நிலை காத்த போல வரும். கலங்காத. கர்த்தர் மேல மாறுது போது கர்த்தருடைய பிரச்சனை நீக்கி போடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ சண்டை போடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ சண்டை போடாது, பிரச்சனை பண்ணாது. எந்த காரியமா இருந்தாலும் குடும்பத்திலே இருக்கட்டும், வெளியிலா இருக்கட்டும், நீ பிரச்சனை பண்ணாது. ஆமென். ஆண்டு சொல்றாரு அந்த வியாபாரத்துல நின்று கொண்டு சும்மா இருக்கு. நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருக்கு. நீ ஒண்ணும் செய்யாது, நீ நின்று கொண்டு சும்மா இருக்கு. கர்த்தர் செய்யக்கூடிய அற்புதத்தை நீ பாருங்க. ஆமென். அது என்ன அற்புதம்? இன்று கண்ட எகிப்தினை இனிமே காணலாம். ஆண்டவர் நம்மோடு செய்யக்கூடிய காரியம் பயங்கரமா இருக்கும். செங்கடலை இரண்டாக பிளந்த ஆண்டவர். அதை சொல்லல, செங்கடலை இரண்டாக பிளந்த ஆண்டவர். செங்கடலை அங்க இருந்த எகிப்தியர் எல்லாரையும் அழித்து போட்டவர். ஒருத்தோடு சொல்லல, ஒருத்தோடு மேல அவன் கர்த்தருக்கு நாளிலே முன்னோடு இருந்து அவர் செய்யக்கூடிய காரியங்கள் புதிய வழி திறக்கிறார். வழி அடைஞ்சிருக்குதா? இந்த வருஷம் முழுவதும் அடைஞ்சிருக்கு. வழி அடைஞ்சிருக்கு. அந்த வழியை திறக்கக்கூடிய தேவன், செங்கடலை திறந்த தேவன் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு ஒரு புதிய வழியை திறக்கிறார். ஒரு புதிய வழியை திறக்கிறார். இன்னைக்கு ஒரு புதிய வழியை திறந்து கொடுக்கிறார். அதில் சொல்லல, வழியெல்லாம் அடப்பட்டு போயிருக்கிறது. நமக்கு ஒரு புதிய வழியை திறக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளில் உனக்கு செய்யும்படியாக உன்னுடைய வலது கரத்தை ஆண்டவர் பிடித்திருக்கிறார். பயப்படாது, திகையாது, கலங்காது. நான் உண்டு, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நாம சொல்லாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. எழுந்து நிற்போம். காணிக்காக ஒரு ஒரு பாடலை சேலம் ஒரு பாடலை பாடக்கூடிய நேரத்தில் காணிக்கை செலுத்துவோம். அதன் பிறகு ஜெபத்தை முடிக்க போவோம். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறை
சிறுமியென்று என்னை தள்ளி முடியாதென்று நினைத்த வேளை என் உள்ளத்தை நீ கண்டீ யாருமில்லா நேரம் வந்து தாயை போல என்னை தேற்றி என் கண்ணீரை துடைத்தீ உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன் உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன் புழுதியிலும் சேற்றிலும் கிடந்தேன் உலகத்தை நான் மறக்கப்பட்டேன் என் மகளே என்றழைத்தேன் நேசித்தவரை கைவிட்ட நேரம் கலக்கால் என்னை ஏந்தி நம்பிக்கை எனக்கு வைத்தேன் உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன் உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையாக கரங்களை தட்டி நாம் சோதனைக்குவோம். இந்த நாளிலும் கொடுத்த காணிக்கைகளை தேவன் ஆசீர்வதித்து அங்கிருக்கிற சோதனைப்பார். அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த புதிய ஆண்டிலே முதலாவது ஆராதனையிலே சமூகத்திலே கலந்து கொள்ள பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து நீர் பேசுகிற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து நீர் வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆட்டம் முழுவதும் வளருடைய பிள்ளைகளை கண்மணி போல காத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவீராக. தீமையின் ஆவிக்கு விலைக்கு காத்து கொள்ளும். செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன் பிள்ளைகளுக்கு வழியை உண்டாக்கினதற்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய வழியை உண்டாக்கினதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தீமையின் ஆவிக்கு விலைக்கு காத்து கொள்ளும். கிருபையினாலே மூடி மறைத்து கொள்ளும். கல்வாரி ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே இடம் முழுவதும் இறங்கிற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்த கோட்டைகள் மறைத்து கொள்ளும். இந்த ஆண்டு முழுவதும் ரத்த கோட்டைகள் மறைத்து கொள்ளும். பிள்ளைகளை காணக்கூடிய உண்மை காணட்டும். ஆண்டவர் உண்மை காணட்டும். ரத்த கோட்டைகள் மறைத்து கொள்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்து